ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாசலில் கோல மாவு வந்துச்சு. கலர் மாவு ஆட்டோவில் வாங்கினேங்க. நான் ஒரு 10 கலர்கிட்ட வாங்கினேன். காப்படி 10 ரூபாவாம். எப்பயும் வருஷம் வருஷம் வாசல்லே வாங்கிடுறது நாங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கோம். இது கலந்த பவுட்ருங்கிற வாசி நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் அடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. எல்லா கலருமே நல்லாயிருக்கு. லைட்டாக அப்படி காய வச்சு அள்ளி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கலர் மாவில் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டஜன் வாங்கினேன் போன வருஷம். இந்த மாதிரி டப்பாலாம் இப்போ காணும். பழைய அஞ்சரைப்பட்டி கிண்ணம், அந்த ஜூஸ் குடிக்கிற கப்பு இதிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து கவரோடய வச்சுட்டேன். அப்பப்போ தேவையானக்கு ஏற்றாப்புல பொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் மாவு வந்து கடையில் வாங்கினது. ஒரு பாக்கெட் 5 ரூபா. இது பாருங்கள், இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. அது நல்லா டார்க்காக இருக்குது. இது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது. அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வாசலில் கோலம் போட்டால் நல்லா பளிச்சுன்னு எடுத்து காட்டும். அப்போ எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கலர் பொம்மை தான். இப்போ தான் எல்லாமே ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த கலர் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு சிம்பிளான அழகான கோலம் போட்டாச்சு.